இங்க சொல்றாரு பாருங்க, வீண் பேச்சு. வீண் பேச்சு என்ன செய்யுமா? விசுவாசத்தை விட்டு விலகி போக செய்யும். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். வீண் பேச்சு விபரீதத்தை கொண்டு வரும். அப்ப கிழவிகள் பேச்சை விட்டு என்ன செய்? விலகி போ. ஏன்னா அந்த கிழவிகள் பேச்சு விசுவாசத்துல என்ன செய்யும்? இன்னைக்கு எத்தனை பேர் பேசியே ஒண்ணுமில்லாம போயிடுறாங்க. யோசிச்சு பாருங்க. சீர்கேடான பேச்சு, நல்ல பேச்சு இல்லை. என்ன பேச்சு? சீர்கேடான. அடுத்தது கிழவிகள் பேச்சு. இந்த கிழவிகளுக்கு வேற வேலை ஒண்ணு இல்லை. நெகேமியா கூப்பிடுறாங்க, வாப்பா நம்மளாம் பேசலான்னு கூப்பிடுறாங்க. நெகேமியா சொல்றாரு, நான் வருவதனால் என் வேலை மெனக்கெடுவான், நான் பெரிய வேலை செய்கிறேன். அலங்கத்தை கட்டிட்டு இருக்கிறாரு. சொல்றார், பெரிய வேலை செய்கிறேன், நான் வர முடியாது, சும்மா வர முடியாது. சும்மா கூப்பிடுவாங்க, வாங்க நம்ம பேசிட்டு இருக்கலாம், வாங்க நம்ம அரட்டை அடிச்சிட்டு இருக்கலாம், பேசிட்டு இருக்கலாம். இன்னைக்கு பிசாசு எப்படி நேரம் திருடுறான்? மணிக்கணக்கா செல்போன்ல காதை குடைச்சிட்டே இருக்கிறாங்க, செல்போனை வச்சு. ஆமென். உயிரற்ற ஒரு பொருளை வச்சு காதல பேசிட்டே இருக்கிறாங்க. இருக்கீங்களா? ஆமென். வீண் பேச்சு, சீர்கேடான பேச்சு விசுவாசத்தை விட்டு விலகச் செய்யும். ஒன்னு ரெண்டு வார்த்தை பேசுனா அதோட முடிச்சிடுவோம். நிறைய பேசுனா என்ன ஆகும்? அதுல தேவையில்லாதெல்லாம் வந்துரும். ஆமென். பேச வேண்டிய நபர்களோட பேசாம வேற ஆள்கிட்ட பேசி என்ன வரப்போகுது? குடும்பத்துல கணவன் மனைவியோட பேசுங்க, இவங்களுக்கு போன் தேவையில்லை. ஒருவேளை வெளிநாட்டுல இருந்தா போன் தேவை. வீட்டுல இருக்கும் பொழுது அவங்களோட பேசுங்க, பிள்ளைகளோட பேசுங்க. ஆமென். வேற ஆளோட பேசுறது தான் எதுதான் தேவை? போன் தேவை. புரியுதா? ஆக தேவ பிள்ளைய வீண் பேச்சு, சீர்கேடான பேச்சு, தேவையற்ற பேச்சு என்ன செய்யுமா? விசுவாசத்தை விட்டு விலகச் செய்யும்.